ஓம் நம சிவாய. பிறகு தன் ஆயுள் முடிந்ததால் அரசன் காலகதி அடைந்தான். அப்பொழுதே சிவனருளால் திவ்யமான விமானத்தை கொண்டு சென்று அவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இது இவனுடைய சுககர்ம பலன். இது புண்ணிய சரிதம். புராணம் கேட்டால் எல்லா தேவர்களுக்கும் திருப்தியுண்டாவது போல் கந்த புஷ்பாதி உபகரணங்களால் செய்த பூஜையாலும் கோதானம், சொர்ணதானம், வெள்ளிதானம், வஸ்திரதானம் முதலிய தானத்தாலும் திருப்தி உண்டாகாது. தர்மங்களை சொல்லும் புராணம் கேட்பதாலேயே தேவர்கள் பிரீத்தியை அடைவார்கள். புராண இதிகாச சிரவணத்தால் நானும் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதையே நானும் புகழ்வேன். இவன் இவ்வாறு புராண சிரவணம் செய்த புண்ணியன் நல்லோர் உறவால் அறவுணர்வு உண்டாகி தர்மங்களையெல்லாம் நன்கு உணர புராணம் கேட்க வேண்டும் என்ற இச்சையால் சிரத்தை பக்திகளுடன் கூடி புராணம் சொல்ல செய்து அதை கேட்டு விசேஷமான பக்தியை அடைந்தான். ஆகையால் மனிதன் புராணம் சொல்லும் பெரியோரிடம் சென்று வலம் சுற்றி வணங்கி கருமித்தனமின்றி பொன்னை தட்சிணையாக கொடுத்தால் சாஸ்வதமாக பிரம்ம பதவியை அடைவான். இரண்டாவது விமானத்தில் வந்தவனும் அதே நற்செயல் செய்தவனே ஆகும். அவன் புராணிகனுக்கு விசேஷ பூஜை செய்திருக்கிறான். ஆகையால் அதையே கருதி நான் அவனையும் பூஜித்தேன். புராணம் சொல்பவனை பூஜித்தலால் நானும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களும் பூஜிக்கப்பட்டவர்கள் ஆவோம். சிரார்த்தாதி காலங்களில் உத்தமமான பக்ஷிய போஜனங்களுடன் ஒருமுறை பூஜிப்பவர்கள் என்னை 15 ஆண்டுகள் பூஜித்த பயனை அடைவார்கள். புராண பிரசங்கியை ஒருமுறை திருப்தி செய்தால் பல ஆண்டுகள் நான் திருப்தி அடைவேன். நான் மட்டுமல்ல, இந்திராதி தேவர்களும் பிரம்மா, திருமால், சிவபெருமான் முதலியவர்களும் திருப்தியடைவார்கள். புராண பிரசங்கி மகிழ்ச்சி அடைவானாயின் எல்லா தேவர்களும் மும்மூர்த்திகளும் சந்திர சூரியர்களும் கிரகங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஸ்நானம், பூஜை, ஜபம், ஹோமம், சாஸ்திரம், சௌசம், அகிம்சை, விரதாச்சரணம், உபவாசம், தைரியம், மௌன விரதம், புலனடக்கம், பிரம்மஞானம், குரோதமின்மை, தானம், சாந்தி, தயை, நீர்த்துறைகளை நிலைநாட்டல், சந்திராயனம், யாகங்கள், தீர்த்தங்கள், ஆசிரமங்கள் முதலியனவெல்லாம் தர்ம சாதனத்திற்காகவே இருக்கின்றன என்று பெரியோர் கூறுவார்கள். தர்மத்தாலேயே பொருளும் காமமும் மோட்சமும் உண்டாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வித புருஷார்த்தங்களாலேயே இகபரங்களில் நிலையான சுகம் ஏற்படும். பாவத்தால் துக்கம் உண்டாகும். ஆகையால் பாவத்தை செய்யாமல் தர்மத்தை கடைபிடித்து புண்ணிய கர்மங்களையே செய்ய வேண்டும். அத்தகைய தர்மமும் சத்வமயம், ரஜோமயம், தமோமயம் என்று 3 வகைப்படும். சத்வமயமான தர்மம் தவத்தால் பிரம்மஞானம் அடைந்த முனிவர், சித்தர்கள் போன்றோரிடம் எப்போதும் நிலையாக இருக்கும். ரஜோமயமான தர்மம் தேவர்களிடம் இருக்கும். தமோமயமான தர்மம் தானவ தைத்தியர்களிடம் இருக்கும். பரிசுத்தமான இவர்களுடைய சத்கர்மம் சொல்லப்பட்டது. இது சத்தியம். அத்திவ்ய புருஷர்கள் இருவரும் மகா புண்ணியர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இவ்வாறு யமன் கூறியவை யாவும் சத்தியமே என்று யாவரும் நம்ப வேண்டும். மைந்தனே, எனக்கு 5வது முகம் ஒன்று இருந்தது. அந்த முகத்திலிருந்தே புராணங்கள் பலவிதமாக வெளிப்பட்டு உலகத்திற்கு தத்தை செய்கின்றன. புராணங்கள் எனக்கு பிரியமானவை. வேதாகங்களும் எனக்கு புராணங்களைப் போல் பிரியமானவை அல்ல. இந்த புராண இதிகாசங்களை சிரத்தை பக்திகளுடன் சொல்லும் புராணிகனுக்கு வாழ்க்கை வசதிகள் உண்டாக்கி எப்போதும்
புராணம் கேட்டு வருபவர்கள் உத்தமமான கதியை அடைவார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை பூவுலகில் நன்றாக விளங்குவதற்காகவே புராண இதிகாசங்கள் யாவற்றையும் சொன்னேன். இவை வேத பொருளை விளக்கமாக சொல்லத்தக்கவை. புலமை உடையவர்களே வேத பொருளை உணர முடியும். ஆகையால் எல்லோரும் நன்கு உணருமாறு விரிவான புராண இதிகாசங்களை சொன்னேன். புராண இதிகாசங்களை கேட்பவனும் பக்தியோடு பாராயணம் செய்பவனும் உன்னதமான பதவியை அடைவார்கள். தட்சிணையை கொடுத்து புராணம் கேட்டால் பரம்பொருள் வடிவத்தில் ஐக்கியம் ஆகிறான். இது ஓர் ஆச்சரியம் அல்ல. தீர்த்தங்களில் கேதாரம், விரதங்களில் மகாவிரதம், பர்வதங்களில் மேரு, பறவைகளில் கருடன், நதிகளில் கங்கை, தேவர்களில் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான், பாத்திரங்களில் வாசகன் அதாவது புராணிகன் சிறப்பாகும். இந்த விஷயத்தில் சிறிதும் சந்தேகம் இல்லை. புராணம் சொல்லும் போது பக்தியோடு பூஜை செய்தவன் சகல தேவர்களையும் பூஜை செய்தவன் ஆவான். புராண பாராயணம் செய்தவர்கள் பெரும் புண்ணியம் விந்தையானது. நாள்தோறும் பக்தி ஸ்ரத்தையோடு சிவ சந்நிதானத்தில் இருந்து புராணம் கேட்பவன் சிவசாயுஜ்யத்தை அடைவதில் சிறிதும் சந்தேகமில்லை. இது சத்தியம். ஓம் நம சிவாய.